Hi, hello friends. Welcome to my channel Smartness. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து நார்செட் பத்தின எக்ஸாம் பத்தின full details பார்த்தலாம். வீடியோவை மறக்காம subscribe பண்ணிடுங்க. நார்செட்னா வந்து நர்சிங் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட் காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இதுதான் வந்து நார்செட்டோட ஃபுல் ஃபார்ம். நம்ம வந்து நேஷனல் லெவலில் வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. எய்ம்ஸாக வந்து இந்த எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாம்ஸ் யாருக்காக பார்த்தீங்கன்னா நர்சஸ்க்கு மட்டும்தான் இந்த எக்ஸாமு. இந்த எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா எய்ம்ஸில் இருக்க எல்லா ஸ்டேட்டில் இருக்க எய்ம்ஸில் ஏதான ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுவீங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன? எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எஜுகேஷன்ஸ் வந்து பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கோம். நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் முடித்த உடனேயே இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு எழுதலாம். நீங்கள் ஜிஎன்எம் படிச்சிருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அந்த 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்கே இருக்கணும்னா 100 bedded ஹாஸ்பிட்டலில் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஏஜ் லிமிட் வந்து 18 to 35 years. ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து இருக்குது. அடுத்த க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணியிருக்கணும். மஸ்ட் ஹேவ் வேலிட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் வித் ஸ்டேட் ஆர் இந்தியன் நர்சிங் கவுன்சிலிங்கில் வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இப்போ தான் முடிச்சிருக்கேன் பிஎஸ்சி நர்சிங், இன்னும் எனக்கு சர்டிஃபிகேட் வரலை அப்படின்றவங்க வந்து காலேஜில் கொடுத்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டை வச்சு கூட நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நார்செட் எக்ஸாம்ஸ் பேட்டர்ன் எப்படி இருக்கும், சிலபஸ் எப்படி இருக்கும்னு நான் சொல்கிறேன். இது வந்து 100 marks வந்து இருக்கும். ஆப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். 3 to 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் ஒன்று டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்ஸ் வந்து 1 hour நடக்கும். கண்டிப்பாக வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. 1/3 ஆஃப் மார்க்ஸ் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து இதில் இருக்குது. இந்த நார்செட் எக்ஸாம்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பு தான். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சதுனால கொஷின்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்ன ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுமே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. சிலபஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபண்டமெண்டல் ஆஃப் நர்சிங்ஸ், மெடிக்கல் சர்ஜிக்கல் நர்சிங்ஸ், ஆனாட்டமி, ஃபார்மகாலஜி, ஆப்ஸ்டெரிக்ஸ், நம்ம என்னென்னலாம் நம்ம 4 years நம்ம என்ன படித்தோமோ அதுலேருந்து தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. கொஷின்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நான் ஏன் எப்படி சொல்கிறேன்னா வந்து நிறைய பேர் இப்போ எக்ஸாம்ஸ் எழுதுறதுனால கொஷின்ஸோட அந்த லெவல் வந்து கொஞ்சம் ஹையாகவே இருக்கும். கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஈஸியாக இருக்கும்னு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்ற மாதிரி கேட்பாங்க. அதில் எது ப்ரியாரிட்டின்றது எல்லாமே ப்ரியாரிட்டி மாதிரி தான் நமக்கு தெரியும். அந்த இடத்துல வந்து நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆவீங்க. ஸோ நல்லா படித்தா மட்டும்தான் இந்த எக்ஸாம்ஸை பாஸ் பண்ண முடியும். ஆனால் கஷ்டமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கஷ்டம் இல்லை. 1 or 2 attempt எடுக்குமே தவிர கண்டிப்பாக எல்லாராலையுமே மார்க் எடுக்க முடியும். ஏன்னா நம்ம படித்த சப்ஜெக்ட்லேருந்து தான் இந்த கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க. மெனி கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்கன்னா வந்து கேஸ் பேஸ்டு அண்ட் டெஸ்ட் கிளினிக்கல் நாலேஜ். உங்கள் கிளினிக்கல் நாலேஜ் எப்படி இருக்குன்றதை டெஸ்ட் பண்ணுற விதமாக தான் வந்து கொஷின்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. இந்த எக்ஸாம்ஸ் வந்து கஷ்டம்தான். ஆனால் இதை நீங்கள் பாஸ். இதில் ஒரே ஒரு இன்னொரு நெகட்டிவ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமௌண்ட், அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் வந்து 3000 இருக்கும். ஒவ்வொரு வாட்டியுமே நீங்கள் வந்து 3000 பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் சேலரியை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்ணே தெரியாது. நீங்கள் வந்து ஜாப் என்ன போஸ்டிங் ஆவீங்கன்னு பார்த்தீங்கன்னா நர்சிங் ஆஃபீஸராக தான் ஆவீங்க. நர்சிங் ஆஃபீஸர்னால் பெரிய பெரிய ஆஃபீஸர் அந்த மாதிரிலாம் நம்ம ஸ்டாஃப் நர்ஸை தான் வந்து இதில் வந்து நர்சிங் ஆஃபீஸர்னு சொல்கிறாங்க. மற்றபடி எதுவும் நீங்கள் பயப்பட வேணாம். பே ஸ்கேல் பாருங்கள். லெவல் 7 44,900 to 1,42,400 as per the 7th pay commissions. அப்ராக்சிமேட்லி நீங்கள் வந்து ஒரு 65,000 to 75,000 வரையுமே நீங்கள் வந்து சேலரி வாங்குவீங்க. இந்த எக்ஸாம்ஸ் 2 எக்ஸாம் தான். ப்ரிலிம்ஸ், மெயின். ப்ரிலிம்ஸ் 100 marks, மெயினும் 100 marks தான். ப்ரிலிம்ஸ் அடுத்து மெயின், அதுவுமே ஆப்ஜெக்டிவ் டைப் தான் இருக்கும். அதை நீங்கள் பாஸ் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு மந்த்லி சேலரி 75,000 வரையுமே வந்து மந்த்லி சேலரி கிடைக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னால நிறைய அலவன்ஸ் நிறைய இருக்குது. ஹெச்ஆர்ஏ, டிஏ, டிஏ, பென்ஷன், லீவ், ஜாப் செக்யூரிட்டிலாம் இருக்குது. நம்ம ஸ்டேட்டில் கூட பென்ஷன் இன்னும் அந்தளவுக்கு வரலை. ஆனால் சென்ட்ரலில் வந்து நீங்கள் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பென்ஷன்ஸ் கூட இருக்குது. உங்களுக்கு தனி கோட்ரஸ் கூட இருக்குது. சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாக இருக்குது. அதே மாதிரி இவ்வளோ கொடுக்குறாங்களே
இது வேலைகள் ரொம்ப கஷ்டமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. நர்ஸ் பேஷண்ட் ரேஷியோ வந்து நல்லா கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. லீவ்லாம் வந்து கரெக்டாக கொடுப்பாங்க. அதனால் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இருக்காது. செலெக்ஷன்ஸ் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு வந்து நீங்கள் எழுதுவீங்க. நெக்ஸ்ட்டு பாஸ் ஆகிட்டிங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஃபைனல் செலெக்ஷனாக உங்கள் மார்க் பிரகாரம் உங்களுக்கு வந்து போஸ்டிங் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் நல்ல மார்க் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் கேட்குற ஸ்டேட்லேயே வந்து அவங்க போஸ்டிங்ஸ் கொடுப்பாங்க. மதுரையில் கூட சீக்கிரமாக வரப்போகுது சொல்லிகிட்டு இருக்காங்க. சீக்கிரமாக அதுக்கான எக்ஸாம்ஸுமே கண்டக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நாட்செட் 10 மேக்ஸிமம் நாட்செட் 9, 10 வந்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நாட்செட் வந்து யூஸ்வலாக வந்து வருஷத்துக்கு 2 வாட்டி கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ அடுத்து எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூலையில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து செப்டம்பர் போல் வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும். ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் மோட் பார்த்தீங்கன்னா aimsexam.ac.in தான் வந்து நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் ஃபில் பண்ணணும். சரி, இதுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த் to 1 year நீங்கள் வந்து இது ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்கள் நல்ல ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல மார்க் எடுக்க ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 6 மந்த் போதும். இல்லை கொஞ்சம் நான் டல்லு தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 year ஆச்சு ஃபுல்லாக ப்ரிப்பரேஷன்ஸ் எடுத்துக்கோங்க. நார்த் சைடெலாம் வந்து நல்லா உட்காந்து படிக்கிறாங்க. இதுக்காகவே அவங்க தான் ஃபுல்லாகவே செலக்ட் ஆகிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இது வந்து ஒரு டிஎன்பிசி, நம்ம சைடில் டிஎன்பிசி ஐஏஎஸ் எக்ஸாம் மாதிரி அவங்க இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கிளினிக்கல் எம்சிக்யூவில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கேஸ் சினாரியோவில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். நாட்செட் இதுவரையும் கண்டக்ட் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே எடுத்து அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கனாவே உங்களுக்கு எது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், எது இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஆன்லைனில் வந்து மார்க் டெஸ்ட் எடுங்க. தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து படிங்க. ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. எந்தெந்த ஏரியாவில் நீங்கள் வந்து வீக்காக இருக்கீங்கன்னு தெரியுதோ அந்த ஏரியாவில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இந்த எக்ஸாம்ஸ் வந்து எழுத முடியும். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுற நேரம் மதுரையில் கிடைச்சா கூட நம்ம தமிழ்நாட்டிலே கூட உங்களுக்கு இது கிடைச்சிரும். கண்டிப்பாக இது வந்து ஒரு ஹை பேயிங் கவர்மெண்ட் நர்சிங் ஜாப் தான் இந்தியாவில். இதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டு அப்புறமா ஃபீல் பண்ணுறதை விட இப்போவே ஒரு சான்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 6 மந்த் உட்காந்து படிக்க பாருங்கள். எம்ஆர்பி நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து எழுதினாலுமே கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் வந்து வைக்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து சேலரியும் கொடுக்கறதில்ல. 2019 கண்டக்ட் பண்ண எக்ஸாம்ஸ் கூட இன்னுமே வந்து பர்மனெண்ட் பண்ணாமல் நம்ம ஸ்டாஃப் நர்சஸ்லாம் வந்து 18,000 தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து நடக்காது. நீங்கள் போஸ்டிங் ஆன அடுத்த நிமிஷமே உங்களோட சேலரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 65,000 to 75,000 கண்டிப்பாக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை. கண்டிப்பாக நீங்கள் கிடச்சிருச்சுன்னா உங்கள் லைஃப் கண்டிப்பாக வந்து நல்லபடியாக இருக்கும். கீப் லேர்னிங் அண்ட் நெவர் கிவ் அப் யுவர் ட்ரீம்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாட்செட் பற்றின நிறைய தகவலுக்கு என்னோடய வீடியோவை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் இருந்ததுன்னா வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. Track 5.